ஹலோ மக்களே, ஹாய். நானும் சிக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டின்னருக்கு எங்கே போயிருந்தோன்னா, நம்ம தில்லைநகர் 5th கிராஸில் இருக்க தம்பூரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க ட்ரை பண்ண போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட். ஸோ ஜஸ்ட் அந்த வேலை கிராஸ் பண்ணுறப்ப பார்த்து ட்ரை பண்ணலான்னு போன ஹோட்டல் தான். கடைசியில் பார்த்தா இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்தா மெனு கார்டே ஒரு பெரிய புக் அளவுக்கு இருந்துச்சுங்க. அதுலேயும் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரில. சிக்கு பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சில டிஷ்ஷஸ்லாம் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம். சரி ஆர்டர் பண்ணிட்டு வர வரைக்கும் என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா அப்போ தான் பார்க்குறேன் ஆம்பியன்ஸு செம்ம லைட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. அண்ட் தென் அங்கே வாலில் மவுண்ட் பண்ணி இந்த டாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ கரெக்டாக பார்த்தா நம்மளுக்கு ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ஹனி சிக்கன் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே ஹனியை கிளேசிங் பண்ணி அந்த ஸ்பைசியோட ஸ்வீட்னஸ் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹனி சிக்கன். அடுத்தது இவங்க இந்த சிக்கன் கெபாபை சர்வ் பண்ண விதம் செம்மங்க. அடுத்து சொல்லணும்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது தான் வெஜ்ஜில் சீஸி பன்னீர், அது தம் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து பாட்டில் வச்சு சீஸ் சில்லி எல்லாம் போட்டு தம் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிள் வச்சு தம்மை உடச்சி உள்ளே இருக்க பன்னீரை அப்படியே சீஸியாக எடுத்து வைக்கிறப்போ அதை நம்ம எடுத்து கடிச்சு சாப்பிட்றப்போ நம்ம வாயில் அப்படியே மெல்ட் ஆகும் பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இங்கே நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும்னு கிடையாது. ஈவன் வெஜிடேரியனுக்குமே இவங்க நிறைய வெரைட்டிஸ் டிஷ் வச்சுருக்காங்க. எல்லாமே இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிஃப்ரெண்ட் வேஸாக சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணுறதுலேயே செம்ம அட்ராக்டாக பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமும். அதுதான் ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹைதராபாடி பிரியாணி தான் நான் சொல்லினேன். அதை வந்து அவங்க பேம்புல எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதை வந்து அப்படியே பேம்புல வந்து எடுத்து நம்மளுக்கு போட்டாங்க. அப்படியே சுட ஆவி பறக்க இருந்தது. இது ஒரு ஹைதராபாடி பிரியாணி அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஃப்ளேவர் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் சிக்கன் வந்து செம்ம டெண்டரியாக சூப்பர் சாஃப்டாக இருந்தது. நான் எங்கேயுமே இப்படி ஒரு சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை திருச்சியில், அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சிக்கன் வந்து செம்ம சாஃப்டாக குக்காக இருந்தது. பிரியாணி டேஸ்ட்டோட எனக்கு சிக்கன் வெந்த விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். பிரியாணி வந்து எனக்கு நம்ம ஊர் டேஸ்ட்டை பார்க்குறப்ப இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸி நான் சிக்குக்காக வாங்கினோம். அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். அவ்வளோ சீஸியாக இருந்தது. அவனோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா டெசர்ட்லேருந்து நம்ம சிஸ்லிங் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள் செம்மையாக சிசில் ஆனிச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான், இந்த சிஸ்லிங் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ஸோ சூப்பராக சிசில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலாக இருந்தது. ஸோ அடுத்து அப்படின்னு நம்ம சார் கேட்காம ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் நானும் அவனும் ஷேர் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தா நான் எனக்கு ஒரு வாட்டர்மெலன் மொஹிட்டோ சொல்லியிருந்தேன். பட் இந்த வாட்டர்மெலன் மொஹிட்டோ லைட்டாக கசக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு எப்படா இதை குடிச்சு முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேஸ்ட் பண்ணிடாமல் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இங்கே இருக்க டிஷ் எல்லாமே வேறு லெவல் சூப்பராக இருந்தது. பட் ரேட் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே வெளியில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ரேட் ஹையாக தான் இருந்தது. பட் எனிவே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே கொடுக்குற காசுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மக்களே. பாய்.